எனக்கு நிஜமாவே தந்தி எதுவும் வரல. ச்சே, கூட பிறந்த தங்கச்சியோட முகத்தை கடைசியாக ஒரு தடவை பார்க்க கொடுத்து வைக்காத பாவி ஆயிட்டேன் நான். பிஸ்னஸ் இந்த பாலா போன பட்டணத்துலேயே வாழ்க்கை போயிடுச்சு. சரி விடுப்பா, நம்ம அழுதுட்டு இருந்தால் மட்டும் போன திரும்பி வந்துடுவா போகிறா. இதான் உன் அத்தை, பேர் மண்டோதரி. கவலைப்படாதப்பா, நாங்கள்லாம் இருக்கோம்ல. இவர் என் மாமனார். மிலிட்ரியிலேருந்து ரிட்டையர் ஆனப்புறம் பிஸ்னஸ் ஆரம்பித்து பெரிய ஆளானவர். என்னோட ஆரம்ப காலத்தோட உதவியாக இருந்தார். இது என் மூத்த மக கப்புலி, ஹலேஸ் கற்பகவல்லி. ஹலோ. இவன் என் ரெண்டாவது மக சுபிக்ஷா. இவன் என் கடைசி பையன் சபீஷ். டேய் முட்டாள், எப்போ பார்த்தாலும் இந்த டப்பா வச்சுக்கிட்டு விளையாடிக்கிட்டே இரு. போய் ஸ்கூலுக்கு கிளம்புற வழியை பாடுறா. யூஸ்லெஸ் ஃபெலோ. ஓகே டாட், எனக்கும் கொஞ்சம் வேலை இருக்கு. ஊரில் நீ எனக்குன்னு சொல்லிக்க யாருமே இல்லை மாமா. டிப்ளமோ முடிச்சிருக்கேன். சென்னையிலே தங்கி ஒரு வேலை தேடிக்கலான்னு வந்திருக்கேன். அதான் கவலையே படாத. ஆல் தி வெரி பெஸ்ட். நல்ல வேலை கிடைக்கும் உனக்கு. ஆனால் வேலைன்னு வேலையே தேடிட்டு இருக்காம அப்பப்போ நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போகணும். என்ன புரியுதா? இல்லை மாமா. என்ன இல்லை மாமா நல்ல மாமான்னுட்டு? உங்கள் அப்பனை மாதிரியே நீ ரோசக்காரன் தான் எனக்கு தெரியுது. வேலை கிடைக்கிற வரைக்கும் மாமா வீட்டுக்கு போகக்கூடாதுன்னு வைராக்கியமாக இருக்க. அப்படிலாம் இல்லாமல் மாதம் ஒரு தடவை நம்ம வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு தான் போகணும். என்ன புரியுதா? இல்லைங்க மாமா. என்னங்க, உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு இடத்துல சொல்லி தம்பிக்கு ஒரு நல்ல வேலையாக வாங்கித்தாங்க. இந்த வாரம் நம்ம ஹரித்வார் கோயில் போயிட்டு வந்ததுக்கப்புறம் முதல் வேலையாக இதான் செய்றீங்க. இந்த வெள்ளிக்கிழமை காலையில் 3 மணிக்கு ஹரித்வார் கோயில் கிளம்புறோம். குடும்பத்தோடு வரதான் வேண்டிக்கிட்டேன். இன்னும் 3 நாளில் நிறைய வேலைகள் முடிக்க வேண்டியிருக்கு. போயிட்டு 10 நாளில் வந்துடுவோம். வந்ததும் முதல் வேலை உன் வேலை தான். உன் செல் நம்பர் கொடு, வந்ததும் கால் பண்ணுறேன். சரி, இப்போ இருந்து காஃபி சாப்பிட்டு தான் போகணும். என்ன? மன்னிச்சிடுங்க சார், கையில் காசு இல்லை. ஏற்கனவே எடுத்ததெல்லாம் பத்தலை. அதான் வேணும்னா எடுத்து எல்லாத்தையும் வச்சிடறேன் சார். என்னை விட்டுருங்க சார், ப்ளீஸ் சார். சரி, நீ இடத்துல ஒரு குண்டு மணி குறையாம வச்சுடு, உன்னை விட்டுடுறேன். ஏ, என்ன சும்மா நிற்கிறே? எடுத்ததை குர்றா. அதான் எடுத்ததெல்லாம் வச்சுட்டேன் சார். ஏ, லட்டு யாருக்கு வேணும்? நகையே குர்றா. எந்த நகை சார்? நீ திருநே நகை. சென்ட்ராய்? நீங்கள் சென்ட்ராயண்ணா? கோட். நீங்கள் சென்ட்ராயன் தானே? பாஸ்வேர்ட். என்ன பாஸ்வேர்ட்? ஏடிஎம் போனால் பாஸ்வேர்ட் போன தம்பி. பட் கேஷ் ஏடிஎம் போகணுங்கிற அவசியம் இல்லை. சின்னதாக என்னை இங்கே அமுச்சு விட்டார். சின்ன பாஸ்வேர்ட் பற்றி எதுவும் சொல்லியா? பாஸ்வேர்ட்? ஹீஸ் ஆஸ்கிங் ஃபார் பாஸ்வேர்ட். டு யூ பிலீவ் இட்? கஞ்சா தானே விற்கிற, என்னமோ கொக்கைன் ஹெராயின் ரேஞ்சுக்கு பில்டப் கொடுக்குற. அதான் சின்ன அனுப்பிச்சு விட்டாருன்னு சொல்கிறான்ல. காசை வாங்கினோமா பட்டணத்தை கொடுத்தோமான்னு இல்லாமல் இது சின்ன பிள்ளைத்தனமால தெரியுது. உனக்கு இது சின்ன பிள்ளைத்தனமாக தெரியுது, எனக்கு இது கேமாக தெரியுது. 2 பணம் கொடுத்த வேலை வட்டி இல்லாமல் இங்கே வந்து வெட்டி பேச்சு பேசிகிட்டு இருக்குன்னு தெரியுது. நீ ஒரு இது, இவன் ஒரு தெரியுது. இஷ்டத்துக்கு மேலே பேசலான்னு தெரியுது, கஷ்டம் சத்துட்டு போகலான்னு தெரியுது. What is poo? Poo this flower. Flower? Yes, you this flower. I'm like a flower? Yeah.
Oh, thank you. Wake up, man. He's abusing us. Chinna mentioned some code, didn't he? What the heck is it? Barota? Barota. How much? 1 பொட்டணம் 400 rupees. எக்ஸ்கியூஸ் மீ, 400 ரூபாங்கிறது அநியாயமாக தெரில. உங்களெல்லாம் தட்டி கேட்க ஆள்லன்னு இப்படிலாம் ஆட்டம் போடக்கூடாது. 2 வருஷத்துக்கு முன்னாடி 2000 வந்துட்டு இப்போ 6 ரூபா. அதை தட்டி கேட்கவே இங்கே ஆளுங்கிற போது இதை தட்டி கேட்க எந்த இல்லை. ரிப்பீட்டாக சொல்கிறேன், இஷ்டப்பா வாங்க, கஷ்டம் போயிட்டே இரு. சரி, கொடுத்து தொலை. போலீஸ் யோ, அந்த வெள்ளைக்காரனையும் அவனையும் பிடிச்சிட்டியா? எவனுக்கா தெரியும்? பழுப்பு கட்டவன் பொண்டாட்டி தலையை சரிச்ச மாதிரி ஒன்று கடிக்க போயிட்டு எதுக்குன்னு தெரியாமல் ஓடிட்டுருக்கான். நான் வண்டிக்கு வந்துட்டேன், வாயா. ஒரு டீ. டீ 6 ரூபாப்பா. ஒரு டீ. டீ 6 ரூபாப்பா. அரை டீ. ஏய், இங்கே ஒரு டீ போடுறா. குமார் மாதிரி தெரியுது. நீங்கள் என் டீ கிளாஸ் உடச்சிட்டீங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்கிட்ட இன்னொரு டீ வாங்க காசு இல்லை. சரி, என்ன அதுக்கு? இன்னொரு டீ வாங்க காசு தாங்க. தட்டா சகா பிச்சை எடுக்கிறான்பா. நான் நியாயமாக பேசிட்டு இருக்கேன், இங்கே தேவையில்லாமல் பேசிட்டு இருக்கீங்க. நாய் மாதிரி பேசுகிற, பேய் மாதிரி பேசுகிறேன்ல. டேய், முட்டா போடா. சண்டை வந்தா எத்தனை பேர் இருந்தாலும் என்ன கெட்ட ஒருத்தர் திட்டவன மட்டும்தான் அடிப்பான் அந்த குபேரன். அவனுதானே உள்ள பச்சை பச்சையா திட்டினாருங்க. நீ தாண்டா என்ன முட்டாள்னு சொன்ன. முட்டாள் சொல்றது ஒரு கெட்ட வார்த்தையாடா? இந்த உலகத்திலே முட்டாளுங்களை மட்டும்தான் என்ன கெட்ட வார்த்தை. என்ன கெட்ட வார்த்தை திட்டினவன் வைக்கிற வரைக்கும் என் கோவம் தெரியாதா? இது வாய் வேற பேப்பியாடா நீ? மன்னிச்சிருக்கா.
Mr. Naveen, good. Your scores on the previous 3 rounds are outstanding. தேங்க்யூ சார். அதுவும் நீங்கள் குரூப் டிஸ்கஷனில் வாங்கியிருக்க ஸ்கோர் இது வரைக்கும் யாருமே எடுத்ததில்லை. குட். தேங்க்யூ சார். மிஸ்டர் நவீன், ஸ்கூலிங் என்ன பண்ணீங்க? அதான் அங்கேயே போட்டிருக்கேன் சார். இல்லை, இதில் ஜுவனைல்னு போட்டிருக்கு. ஜூனியர் தான் சார். இன்னும் தெளிவாக தமிழ் சொல்லணும்னா அரசு சிறுவர் சீர்திருத்த பள்ளி. அதில் இதை பிரச்சனையா சார்? சேச்சா, தேட்ஸ் நாட் அன் இஷ்யூ. அது வில் கெட் பேக் டு சூன் மிஸ்டர் நவீன். அதானே சார்? வாயா நைட் வாட்ச் பண்ண. புது வேலையெல்லாம் எப்படி இருக்கு? இந்த இடம் உங்களுக்கு எப்படி சார் தெரிஞ்சு? யோ, சிட்டிக்குள்ளே எங்களுக்கு தெரியாமல் யாரும் எங்கேயும் போயிட முடியாதியா. ஏன் சார் என்ன இப்படி படுத்துறீங்க? சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் படிச்சதுனால படித்த படிப்புக்கு வேலை தர பண்ணிடுறாங்க. கிடைச்ச வேலையாவது நிம்மதியாக இருக்கலாம்னா நீங்கள் என்ன விட மாட்டேங்கிறீங்க? என்னையா பண்ணுறது? இன்னைக்கு ஒரு அவசர கேஸு, லைனப்புக்கு ஆள் தேவைப்படுது. வா, ஒரு அரை மணி நேரம் வரிசையில் நில்லு. ஐடென்டிஃபிகேஷன் பீரியட் முடிஞ்சா நீ பாட்டு போயிட்டே இரு. அதுக்கப்புறம் சத்தியமாக உனக்கு சீண்ட மாட்டேன்னு எஸ்ஐ சொல்லிட்டாரியா? அது என்ன கேஸு? இல்லை சார், அது கல்யாணத்தில் நகை திருட்டு போச்சுன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாரு. இப்போ நகை கிடச்சிருச்சான். அதான் கேஸை வாபஸ் வாங்கி போகலான்னு வந்திருக்காரு. யார் மேலே? அந்த செவத்த பையன் சார். நேற்று ராத்திரியிலேருந்து விசாரிச்சுட்டு இருந்தோம். மீதி 2 பேர் யார்? வெட்டி கேஸ் சார். யோ, பெரிய கேஸ் பிடிக்கிறதுக்கு வாரண்ட் இல்லாமல் அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன். வெட்டு கேஸ் வச்சு பிடிங்கிட்டுருங்க. இது யாரையா? எம்எல்ஏ மச்சான் வீட்டில் திருட்டு போச்சுன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தார்ல சார். நமக்கு இன்னும் ஒரு குழுவும் கிடைக்கல. ப்ரெஷர் வேறு ஜாஸ்தியாக தராங்க. எலெக்ஷன் பக்கத்தில் இருக்கிறனால லோக்கல் அக்யூஸ் யாரையும் தொட முடியல. அதான் சும்மா ஒரு ஐவாஸ்க்கு இந்த 4 பேரையும் வச்சு ஒரு ஐடென்டிஃபிகேஷன் பீரியட் நடத்திடலாம்னு. யோ, அந்த எம்எல்ஏவை எப்போ உள்ள தரலான்னு இருக்கேன். அவன் மச்சானுக்கு எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணியா? இனிமேல் ஒழுங்காக இருக்கணும், புரியுதா? சாப்பிட்டீங்களா? இதோ 4 பேர் பிடிச்சிங்க. அது ஏன் வாட்டி அவனை ஒருத்தன் கொள்ளையடிக்கணும்? நாம் இழக்கிறதுக்கு நீ மட்டும் ஒன்றுமே மிச்சம் இல்லை. நாம் எதுவும் தப்பு பண்ணுற மாதிரி எனக்கு தெரில. ஏன்னா அது உங்கள் அப்பாவோட காசு, உங்களை ஏமா சம்பாதிச்ச காசு. பாசு, நீங்கள் பெரிய படிப்பு படிச்சிருக்கீங்க, பெரிய விஷயம்லாம் பேசுகிறீங்க. நான் உங்கள் மேலே பெரிய மதிப்பே வச்சுருக்கேன் பாசு. ஆனால் திருடுறதுக்கு இந்த காரணம் பசாது பாசு. வேறு என்ன வேணும் சொல்கிறேன் உங்களுக்கு? உங்கள் அம்மா, தங்கச்சி, அக்கா இல்லைன்னா க்ளோஸ் ஃப்ரெண்ட் யாராவது சாகணுமா? நம்மளை மாதிரி ஆளுங்களுக்கு வாழ்கிறதே பெரிய விஷயமா இருக்கும்போது சாவு அதை விட பெரிய விஷயம் இல்லை சென்றாயின். இது நியாயம் அநியாயம் அதெல்லாம் நான் பேசல பாசு. இனி இந்த ஊரில் எனக்கு பிழைக்கிறதுக்கு ஒரு வழியும் இல்லை. உங்களுக்கும் எதுவும் பெருசாக இருக்க மாதிரி எனக்கு தெரில. ஒரு தடவை திருடுவோம், அதை வச்சு அதுக்கப்புறம் நியாயமாக பிழைக்க பார்ப்போம். எல்லாத்துக்கும் மேலே அது உங்கள் அப்பாவோட காசு தானே பாசு? அப்படி தானே முதல்ல சொன்னீங்க ரைட்? நீங்கள் சொல்கிறது சரிதான் பாஸு. டீப்பாக திங்க் பண்ணி பார்த்தா எனக்கு இதில் எதுவும் தப்பு இருக்கிற மாதிரி தெரியல. ஒயிட், தப்பு இருக்கா இல்லைங்கிறதும் முக்கியம் இல்லை, ரிஸ்க் இருக்கா அதான் முக்கியம். கண்டிப்பாக ரிஸ்க் இருக்காது பாஸு. அவங்க குடும்பத்தோட இந்த வெள்ளிக்கிழமை காலையில் 3 மணிக்கு ஹரித்வார் கிளம்புறாங்க. ஒரு வாரத்துக்கு அந்த வீட்டில் ஒரு ஈ காக்கா இருக்காது. அவங்க 3 மணிக்கு போனதுக்கப்புறம் 5 மணிக்கு உள்ளே போனோம்னா சத்தமே இல்லாமல் காரியத்தை முடிச்சுட்டு வந்துக்கிட்டே இருக்கலாம். ஒரு வாரத்துக்கு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க யாரும் இருக்க மாட்டாங்க. இந்த டயத்தை யூஸ் பண்ணி நாம் இங்கேருந்து வேற எங்கேயாவது ஓடி போயிடலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. அப்புறம் என்ன சென்றாயன்? ஒயிட் சொல்கிறத பார்த்தா எனக்கு எந்த பிரச்சனையும் வர மாதிரி தெரில.
வேணா ஆளுக்கு ஒரு முகமூடி வாங்கி போட்டுக்கலாம். முகமூடி எதுக்கு? சும்மா ஒரு சேஃப்டி தான். ஒரு வேளை ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா. இப்போ என்ன சொல்கிறீங்க பாஸு? பிரச்சனையாக வராதுன்னு சொல்கிறீங்களா, இல்லை ஒரு வேளை ஏதாவது பிரச்சனை வரலாம்னு சொல்கிறீங்களா? பிரச்சனையே வராது சென்றாயன். இந்த முகமூடிங்கிறது செல்ஃபோன் விளம்பரத்தில் ஸ்டார் மாதிரி. கண்டிஷன் சப்ளை. அப்படின்னு என்ன பாஸ் அர்த்தம்? நாம் அந்த வீட்டில் திருடுறது தப்பே இல்லைன்னு அர்த்தம். குபேரன், நீங்கள் என் கூட இருக்கீங்களா இல்லையா? சின்ன வயசில் ஊர் விட்டு ஓடி மெட்ராஸ் வந்த அப்புறம் கிடைக்கிற இடத்துல தூங்குவேன், கிடைக்கிற வேலையை செய்வேன், கிடைக்கிறத சாப்பிடுவேன். பழைய துணி ஆளாக கொடுத்தா வாங்கி மாட்டிப்பேன். ஆனால் தனியாக தான் பாஸ் தெரிஞ்சுருக்கிறேன். இவ்வளோ நீளமாக நிற்க தான் நான் பேசுகிறேன். பேச்சு துணி கூட ஆளும் தெரியல பாஸ். என் வாழ்க்கையிலேயே முதல் தடவை 3 பேர்ட்டு சிரிச்சு பேசுகிறேன். எனக்குன்னு இந்த வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை. நீங்கள் எல்லோரும் சேர்ந்து கோவத்தில் கொதிக்கலாம்னாலும் எனக்கு ஓகே தான். நம்ம 4 பேர்த்துக்கு ஒரு 5 மணி நேரத்து பழக்கம் தான். இருந்தாலும் கேட்குறேன், என் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? அந்த வீட்டோட அட்ரஸ் என்ன சொன்னீங்க? ஒயிட் நம்பர் 28 3rd மெயின் ரோட், ராஜா அண்ணாமலைபுரம். அந்த வீட்டில் என்ன திருடணும்? ஒரு பச்சை கலர் சிடி, அதில் சிவப்பு கலரில் மண்டவோட போட்டிருக்கோம். திருட்டு விசிடி மேட்ரா? அதுக்கு வேற ஆளை பாருங்கள். எனக்குன்னு ஒரு ஜாப் எத்திக்ஸ் இருக்குது பாஸ். மிஸ்டர் மைல்ஸ், அது திருட்டு விசிடி இல்லை. என் ப்ரைவேட் லைஃப்பை ஒரு கூட்டம் படம் பிடிச்சி வச்சுருக்கு. இது பின்வாசல் பஸ்ஸு. இது வழியே போகிறது தான் சேஃபு. இந்த ரோட்டில் ஆள் நடமாட்டம் ரொம்ப கம்மி. வீடுங்களும் தள்ளி தள்ளி தான் இருக்குது. பிளாக்மெயில் பண்ணி எத்தனை லட்சம் கேட்டு தான் கொடுத்துருப்பேன். அவங்க மோட்டிவ் வேறு, பிஸ்னஸ் பார்க்க. என்னை எப்படியாவது ஒழிச்சு கட்டணும்னு பார்க்குறாங்க. என் வீட்டு கௌரவம், மானம், மரியாதை எல்லாமே இப்போ அந்த சீடியில் தான் இருக்குது. புரியுது. இந்த மாதிரி தப்பு எல்லாருமே பண்ணுறது தான். ஆனால் பணக்காரனும் பாப்புலராக இருக்கிறனும் பண்ணும்போது அது எல்லாரோட கவனத்தையும் இருக்குது. கவலைப்படாதீங்க, அந்த சீடி இனி உங்களுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்காது. தேங்க்ஸ். அப்படியே அந்த சீடியோடு சேர்த்து ஒரு பொம்மையை எடுக்கணும். புரியுது. தங்கத்தால் செஞ்ச சாமி சிலையை பொம்மைன்னு சொல்கிறீங்க இல்லை? இல்லை, அது ஒரு சாதாரண கோமாளி பொம்மை. இந்த கரடி பொம்மையெல்லாம் பார்க்குறீங்களா, அந்த மாதிரி துணி பஞ்செல்லாம் வச்சு தச்சு. பாண்டி பஜாரில் 100 ரூபாய்க்கு கிடைக்குமே அந்த பொம்மையா? அப்போ அது அங்கேயே வாங்கிக்க வேண்டியது தானே? எனக்குன்னு ஒரு ஜாப் எத்திக்ஸ் இருக்குது பாஸ். நான் பொம்மை திருநங்கிற விஷயம் வெளியே லீக் அவுட் ஆச்சுன்னா அப்புறம் மார்க்கெட் வேல்யூ என்ன ஆகுறது? அந்த சீடியை வச்சு என்னை மிரட்ட வந்த கும்பல் போகும்போது என் பொண்ணுட்டு அந்த பொம்மையை பிடுங்கிட்டு போயிட்டாங்க. இப்போ அந்த வீட்டில் இருக்க ஒரு சின்ன பொண்ணுட்டு இருக்கு. அந்த பொம்மையை ரொம்ப ஆசையாக வச்சுருந்தா என் பொண்ணு. அது இல்லாமல் ஒரு மாதிரி பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிட்டா.
காரணங்கள் உணர்வுபூர்வமாக பலமாக இருந்தால் எவ்வளோ சின்ன வேலையாக இருந்தாலும் செய்வான் இந்த மைல்ஸ். இதுவும் என்னோட ஜாப் எத்திக்ஸ். அந்த பொம்மை ஃபோட்டோ ஏதாவது இருக்கா? இல்லை, பட் அது ஒரு சிகப்பு கலர் கோமாளி பொம்மை. நம்மளை பார்த்து நக்கலாக சிரிக்கிற மாதிரி இருக்கும். வயிற்றில் கூட ஹாப்பி லைஃப்னு எழுதியிருக்கும். அந்த பொம்மையை கொஞ்சம் வரைஞ்சி காட்டுங்க. இந்த பொம்மை இல்லை, ஆப்பிள் பழமோ ஏதோ சொன்னீங்களே, அந்த பொம்மை வரீங்க. அது ஆப்பிள் பழம் இல்லை மைல்ஸ், ஹாப்பி லைஃப். அந்த பொம்மையை வரைஞ்சி காட்டுங்க. மைல்ஸ், அது பொம்மை இல்லை, எழுத்து. எவ்வளோ தரும்னு நினைக்கிறீங்க ஒயிட்? அதெல்லாம் எங்கள் மாமன் சீட்டு கம்பெனி நடத்தி நிறைய சேர்த்து வச்சுருக்கான் பஸ்ஸு. கண்டிப்பாக நிறையா தரும். உங்களோட நிறைய என்னென்ன எங்களுக்கு எப்படி பஸ் தெரியும்? பாசிட்டிவாக இருங்க சென்ட்ரைன். பெருசாக நினைங்க, பெருசாக நடக்கும். மாமூடி வேண்டினீங்களா? வேண்டாம் பஸ்ஸு. சென்ட்ரைன், என்ன இது? மங்கி கேப் பஸ்ஸு. இது மங்கி கேப்னு தெரியும் சென்ட்ரைன். அதையும் என்கிட்ட தரீங்க? நீங்கள் தானே பஸ் கேட்டீங்க. நான் முகமூடி கேட்டேன் சென்ட்ரைன். போன இடத்துல முகமூடி இல்லையா? இருந்துச்சு பஸ்ஸு. சென்ட்ரைன், நீங்கள் முகமூடி வாங்கிறதுக்கு இடத்துக்கு போனீங்க. போன இடத்துல முகமூடியும் இருந்திருக்கு. ஆனால் அதை வாங்காமல் நீங்கள் மங்கி கேப் வாங்கிட்டு இருக்கீங்க. ஆமாம் பஸ்ஸு. இந்த இடத்துல நீங்கள் ஆமான்னு சொல்லக்கூடாது சென்ட்ரைன். ஏன்னு சொல்லணும். இதுக்கும் அதுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை பாஸு. இது தாடை வரைக்கும் மறைக்குது, அது எக்ஸ்ட்ராவாக வாயை முக்கியம் மறைக்குது. அதுக்கு போய் அவன் அவ்வளோ ரேட்டு சொல்கிறான். அதான் பஸ் இதையே வாங்கிட்டு வந்துட்டேன். இது ஏன் சென்ட்ரைன் ஒன்று மட்டும் வேறு கலர் இருக்குது? அது மட்டும் எனக்கு பஸ்ஸு. எதுலேயும் நான் கொஞ்சம் தனியாக திரும்பி நினைப்பேன். அதான். நம்ம என்ன திருவிழாவுக்கா சென்ட்ரைன் போகிறோம்? திருட போகிறோம் சென்ட்ரைன். யார் நீங்க? அத்தை, அவன் என் ஃப்ரெண்டு தான். நான் தான் அத்தை, வெள்ளச்சாமி. ஓ, நீ அப்பா, நான் கூட பயந்துட்டேன். ஆமா, என்ன காலங்காத்தால இங்க வந்து நிக்கிற? இல்லை அத்தை, நீங்கள் காலையில் 3 மணிக்கு கிளம்புறதா சொன்னீங்க. இப்பதானே 5 மணி ஆகுது, இன்னும் அரை நாள் இருக்கே. ஆனா நீ இங்க என்ன பண்ற இந்த நேரத்துல? இல்லை அத்தை, நீங்கள் கிளம்புறீங்கல்ல, அதான் மாமா. ஓ, மாமா உன்கிட்ட தான் சொல்லியிருக்காரா? நல்ல வேலை பண்ணி வந்த. ஆக்சுவலி நேற்று ராத்திரி அவ பொண்ணுக்கு உடம்பு சரியில்லைன்னு எங்கள் வேலைக்காரி வீட்டுக்கு போயிட்டா. வேலைக்கார பையன் நேத்துன்னு பார்த்து குப்பத்துக்கு போயிட்டான். நாங்கள் வேற இன்னும் பேக்கிங்கே ஸ்டார்ட் பண்ணல. அதான் யாராவது ஹெல்ப்புக்கு இருந்தால் நல்லா இருக்குமேன்னு அவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். உங்கள் மாமா உனக்கு ஃபோன் பண்ணிட்டாரா? தேங்க்ஸ்ப்பா. என்னப்பா இந்த குளிருக்கே குரங்குள்ள போட்டிருக்கீங்க? இந்த காலத்து பசங்க ரொம்ப வீக்காக இருக்கீங்க.
டேய் வாவ். ஸ்டூபிட், என்ன பண்ற? பாப்பா வாந்தரம் போகணும். என் கையில என்ன பால் பாட்டில் இருக்கா? இல்ல நான் கை சூப்பிட்டு இருக்கேனா? இல்ல சட்டி போட்டு தரையில உருண்டு இருக்கேனா? இருக்கேனா? இல்ல. அப்புறம் ஏன்டா ஸ்டூபிட் என்ன பாப்பான்னு கூப்பிடுற? ஒரு பொண்ணுகிட்ட எப்படி பேசணும்னு தெரியல உனக்கு? ஒட்டக மாதிரி வளர்ந்திருக்க. And what the hell are you doing in my room? கபர சத்தம் போடாம என் கூட அந்த ரூமுக்கு வந்துரு. இல்லனா என்னடா பண்ணுவ? மாமி, எதுக்கு சும்மா கண்டவனெல்லாம் ரூம்குள்ள அலோவ் பண்றீங்க? ஃபூல். இங்கே என்ன பிரச்சனை? இந்த பிள்ளை நொறந்து பிடிக்குது பாஸ். புள்ளையா? ஹே, மைண்ட் யுவர் லாங்குவேஜ். ஏய் சொன்னா கேட்க மாட்டேன், வெளியில் போ. Oh, நீ தான் அந்த கோமாளி கேங் லீடரா? First of all, you get out, you scoundrel. Are you from the mental hospital, you crazy nut idiot? How dare you enter my room without my permission? Do you know my friend's father is a police constable? I'm gonna put you behind bars and break your knees. How dare you come into my room and boss me around, you bunch of fools? Bloody hell, who do you think? போடி. ஒயிட். இந்த வீட்டோட எல்லா சாவியும் இதில் இருக்குது. முன் வாசல் பின் வாசல்னு எல்லா கதையும் போட்டுட்டு வாங்க. ஓகே பாஸ். ஏய் வெள்ளசாமி புறம்போக்கு, நல்லா உன் மாதிரி நடிச்சு ஏமாத்திட்டியாடா திருட்டு நாயே. இருக்கிற உங்ககிட்ட இருந்து இல்லாத நாங்கள் எடுக்கிற திருட்டுனா இங்கே கூரை இல்லாமல் மழையிலையும் வெயிலையும் கஷ்டப்படுற கூட்டம் இருக்குது. அதே இடத்துல நாய்க்கும் காருக்கும் வீடு வச்சுருக்க நீங்கள் எல்லாருமே திருடங்க தான் பக்த வச்சிடும். ஒரு காலத்தில் எல்லாருக்குமே பொதுவாக இருந்த அந்த பூமியில் நம்ம எல்லோரும் ஒரே மாதிரி அமனமாக தான் பிறந்தோம். ஆனால் நடுவில் உங்களை மாதிரி இருக்கட்டும் நாகரிகம்னு ஒன்று ஆரம்பித்து உங்கள் தேவைக்கு அதிகமாக எடுக்க ஆரம்பித்ததால் எங்களை மாதிரி ஒரு கூட்டம் எடுக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லாமல் இன்றைக்கு வரைக்கும் அம்மனமாக இருந்துட்டுருக்கோம். எங்களோட அடிப்படை வாழ்க்கை திட்டு தான் பார்த்து வச்சிடும் உங்களோட இந்த மேல்தட்டு நாகரிக வாழ்க்கை. டேய், சம்பாதிக்கிறது திருடுறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குடா. இதெல்லாம் நான் சம்பாரிச்சது. 100 மாமரம் இருக்கிற ஒரு மாமரத்துக்கு கீழே 100 பேர் பசியோட இருந்தாங்கன்னா அங்கே ஆளுக்கு ஒரு பணம் சேரணுங்கிறது இயற்கையோட தர்மம். ஆனால் அந்த 100 பேரில் உங்களை மாதிரி திறமையும் பணமும் அதிகமாக இருக்கிற 5 பேர் மற்றவங்களோட சீக்கிரமாக ஆளுக்கு 5 பணம் எடுத்துட்டாங்கன்னா 20 பேர் ஒரு பழம் கூட கிடைக்காம பசியில் வாடி வேறு வழியே இல்லாமல் அந்த அதிகமாக பழம் வச்சுருக்கவன்ட்ட பிச்சை கட்டி நிற்பாங்க. இப்போ அந்த அதிகமாக பழம் வச்சுருக்கிறவன் இந்த ஒன்றுமே இல்லாதவங்களை வச்சு 5 மாமரம் நட்டு
ஒவ்வொரு மரத்துலேருந்து 100 பழங்களை பறிக்க வச்சு அவங்களுக்கு சம்பளங்கிற பேரில் அவங்க எடுத்து கொடுத்த 100 பழத்துலேருந்தே ஒரு பழத்தை எடுத்து கொடுப்பான். இதுதான் இங்கே நடக்கிறது. ஒருத்தங்கிட்ட இருந்து எடுக்கிறது மட்டும் திருட்டில் படுத்துச்சலாம், ஒருத்தனை எடுக்க விடாமல் பண்ணுறதும் திருட்டு தான். ஆட தெரியாதவன் மேடை கோணல்னா பேள தெரியாதவன். திறமை இருக்கிறவன் ஜெயிக்கிறான், இல்லாதவன் தோக்குறான். இதான் உலக நியதி. சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட். அப்படி பார்த்தா இன்னைக்கு நாங்கள் தான் பலமானவங்க, நீங்கள் பலவீனமானவங்க. வி ஆர் த ஃபிட்டஸ்ட் ஹியர். Go. Tiger, come on. Tiger, come on. Attack Tiger. Come on. Tiger, come on, attack. அடிச்சு டாக்க போ. பீரோ, சேஃப்டி லாக்கர், கபோர்ட் எல்லாத்தோட சாவி எனக்கு வேணும். சாவிலாம் எங்கடா இருக்க? எனக்கு தெரியாது. ஒயிட், அவன் சின்ன பையன் ஒயிட், அவனுக்கு எப்படி அதெல்லாம் தெரியும்? இவனை சாதாரணமாக நினைக்காதீங்க பஸ்ஸு, குட்டி சாத்தான். அப்படியே அவங்க அப்பா நாட்டமே வரான். வேறு ஏதாவது சாவி இருக்கா? இல்லை, ஆனால் இங்கே நான் கேட்குற கேள்விக்கு மட்டும் தான் நீங்கள் பதில் சொல்லணும். நீங்களே எதுவும் பேசக்கூடாது, புரியுதா? கபோர்டில் எந்த ரூமில் இருக்கு? எக்ஸ்கியூஸ் மீ, ஐ வாண்ட் டு யூஸ் தி ரெஸ்ட் ரூம். என்ன? எனக்கு பாத்ரூம் போகணும். அதெல்லாம் நாங்கள் பணம் எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் ரெடியாக போய்க்கோ. இப்போ உட்கார். இம்பாசிபிள், எனக்கு இப்போவே போகணும். சென்ட்ராயன், இந்த பொண்ணை கூட்டு போயிட்டு வாங்க. என் ரூம் கீழே இருக்கு. சாரி, ஒரு ரூம் மட்டும்தான் அலோடு. அது நான் சொல்கிற ரூம் மட்டும்தான். விவஸ்தையே இல்லாமல் கதவுக்கு இவ்வளோ பக்கத்தில் வந்து நிற்பியா? கொஞ்சம் வெளியே நில்லு. நான் உங்ககிட்ட சிரித்து பேசினதும் நான் கடமையை தவறிட்டு தான் நீ தப்பு கணக்கு போட்ட. பாஸ் உனக்கு காவலாக என்ன அனுப்பியிருக்காரு. நான் அங்கே தான் நிற்கணும். பாத்ரூமில் கூட வாடா திருடுவீங்க. ச்சே. இப்போ நிம்மதியா? நிம்மதியா? இப்படியெல்லாம் எங்களை கொடுமைப்படுத்துறதுக்கு நீங்கள் 5 பேரும் நரகத்துக்கு தாண்டா போவீங்க. அது என்ன 5 பேர்? எங்கள் அக்காவுக்கு 5 தான் லக்கி நம்பர். எனக்கு என்றைக்குமே உங்களை மாதிரி நம்பர் 1 தான் லக்கி நம்பர். நானும் ஒயிட்டு கீழே போய் பணத்தை தேடுறோம். நீங்கள் 2 பேரும் உங்களை பார்த்துங்க. யாராவது பேசுனாங்கன்னா பேசுகிறவங்க முடிஞ்சு பேத்துருங்க. எல்லாரும் அமைதியாக இருக்கணும், புரியுதா?
நினைச்சோன்னு தெரியல. சொந்தக்காரன்னு சொல்லிட்டு வந்து போக நினைச்சேன். அண்ணாத்த நான் வெறும் லேபர் அண்ணாத்த, சர்வெண்ட்டு. போன மாதம் சம்பளம் கூட ஒன்றும் கிடைக்கல அண்ணாத்த. இந்த நியூஸ் வெளியே தெரிஞ்சு டிவி மீடியா பிரஸ் எல்லாமே நம்ம வீட்டுக்கு முன்னாடி வந்து நிக்க போகுது. நிஜமாவே டிவி எல்லாம் வருவாங்களா? ஹேங்கரில் தோற சட்டை மறந்துடுங்களா மிரட்டிக்கிட்டு இருக்கு. எல்லாரும் தலைகளை நில்லுங்க. என்ன எல்லாரும் தலைகளை நில்லுங்கன்னு சொன்னேன். என்ன விளையாடுறியா? ஒரு வயசு வருமானா எங்களை பார்த்தா ஸ்கூல் போகிற பசங்க மாதிரியே தெரியுது.